நம்ம வாழற இந்த காலத்தை கதிகாலம்னு குறிப்பிடுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கிட்ட பல வகையான குணாதிசயங்கள் இருக்கு. அதுல குறிப்பிட்ட சில குணங்கள் மட்டும் மேலோங்கி இருக்கிறது காரணமாக தான் இந்த காலத்தை கதிகாலம்னு குறிப்பிடுறாங்க. அது என்னென்ன குணாதிசயங்கள்னு பார்த்தீங்கன்னா, கோபம், காமம், பொறாமை, பேராசை, ஆணவம், மோகம் அல்லது மாயை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த 6 வகையான குணாதிசயங்கள் மனிதர்கள்ட்ட இந்த காலகட்டத்தில் மேலோங்கி இருக்கின்ற காரணமா இந்த காலத்தை கதிகாலம்னு குறிப்பிடுறாங்க. இந்த குணாதிசயங்கள் எல்லாமே நம்ம அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்களும் நம்ம படிக்கிற புத்தகங்கள்லையும் நம்ம பார்க்குற சில வீடியோஸுகள்லையும் அல்லது நம்மளை சுற்றி இருக்க சில மனிதர்களையும் குறிப்பிடுறத நம்ம பார்த்துருக்கோம். நிஜமாலுமே இந்த குணங்கள் நம்மளுடைய வளர்ச்சியை கெடுக்குது அல்லது நம்மளோட அழிவுக்கு வழிவகுக்குது அப்படின்னா இந்த குணாதிசயங்களை கடவுளையே நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அதுக்கு ஒன்று காரணம் இருக்கு இல்லையா? அந்த காரணங்கள் என்னென்ன, இந்த குணாதிசயங்கள் நம்மளோட வளர்ச்சிக்கு எப்படி பயனுள்ளதாக அமையுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஆனந்த் நீலகண்டன் எழுதிய அசுரப்பாதைங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோபம். நெருப்பு கை வச்சா சுடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்காக நெருப்பு நம்ம கெட்டதுன்னு சொல்லிட முடியுமா? இல்லை. அதை நம்ம முறையாக கையாண்டு பல ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். எடுத்துக்காட்டா சமைக்கிறது, மின்சாரம் தயாரிக்கிறது அப்படின்னு பல நன்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய கோபமும். கோபத்தை முறையாக நெறிப்படுத்தி நம்ம பயன்படுத்துறது மூலயமா அல்லது பல ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். கோபம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஆற்றல். அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம் விஷயமே அடங்கியிருக்கு. ஒரு கருவியை பயன்படுத்த தெரியாத மனிதர்கள் தான் அந்த கருவியை குறை சொல்லுவாங்க. அதே மாதிரி கோபத்தை முறையாக கையாள தெரியாத மனிதர்கள் தான் கோபம் கொடியது, அழிவுக்கு வழிவகுக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடுவாங்க. ஒரு சமயோசித்த மனிதன் தான் அக்கறை கொண்டுள்ள விஷயங்களுக்காக கோபப்படுவான். அது அவசியமும் கூட. அதுக்காக குற்றம் அடைய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒருவேளை தான் அக்கறை கொண்டுள்ள விஷயங்களுக்கு அவன் கோவப்படலை அப்படின்னா அது தவறான வழியில அல்லது தவறான முடிவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதுக்காக கோவப்படுறது அவசியமான ஒன்று தான். ஆனால் நம்ம கோவப்படுறதுக்கு முன்னாடி அதுக்கான தகுதியும் தகுந்த காரணமும் தேவைப்படுது. அப்படி இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் நம்ம கோவப்படுறோம், அதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழறோம், எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம எதிர்ப்பும் தெரிவிக்கிறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட நபர்கள் தகுந்த மருத்துவர்களிடம் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதுன்னு குறிப்பிடப்படுது. கோபத்தை நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். ஆனால் மற்றவர்களை காயப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறது கூடாது. அது உயர் பண்புகளும் ஆகாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்மளுக்கு சில விஷயங்கள்ல தொடர்ந்து கோபம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த கோபத்துக்கான பின்னணி என்னன்னு நம்ம அலசி ஆராய முற்படணும். ஒருவேளை அது சூழலா அல்லது நம்மளுடைய சுய விருப்பு வெறுப்புகளா அல்லது தனிப்பட்ட நபரா அல்லது நம்மளுடைய தவறான புரிதல்களா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்மளுடைய கோபத்துக்கான காரணம் சூழலா இருந்தால் அது சமயோசித்த புத்தியோட அது களைய முற்படணும். அதுவே ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால் அந்த தனிப்பட்ட நபருக்கும் நம்மளுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருக்கா அல்லது தவறான புரிதல் ஏதாவது இருக்கா அல்லது அவரு நம்மளை அடக்கி ஆள முற்படுகிறாரா, இந்த மாதிரி என்ன ஏதுங்கிறத அலாசி ஆராயணும். அதன் பின்ன இருவரும் சமமாக கலந்து பேசி அந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வரலாம். அப்பயும் அந்த பிரச்சனை தீர்வுக்கு வரல அப்படின்னா ஒரு நியாயமான கருத்தோட நீங்க எதிர்கொள்ள தயாராகணும். இரண்டாவது குணாதிசயம் காமம். சத்திய சோதனை புத்தகத்துல காந்திஜி தன்னுடைய 73வது வயசுல, அதாவது பிரம்மச்சாரிய வாழ்க்கையை கடைபிடிச்ச பல வருடங்கள் கழித்தும் தன்னுடைய 73வது வயசுல அவரால் காமத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. புராணங்கள்லையும் பல ஆன்மீகவாதிகள் தன்னுடைய காமத்தை கட்டுக்குள்ள வைக்க முடியாம தோற்கடிக்கப்பட்டதா பல சான்றுகளையும் நம்ம பார்க்க முடியும். காமம் ஒரு கட்டத்துக்கு மேல நடக்க முடியாத ஒரு இயற்கை உந்துதல் ஆகும். அது கடவுளால நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு உணர்வு. அதை நம்மளால அழிக்க முடியாது. அதுக்கு பதிலாக அதை நம்மளுடைய வெற்றிக்கு பயனுள்ள வகையில பயன்படுத்த முடியும்.
காமம் என்ற சொல்லோட உண்மையான அர்த்தம் உடலுறவு சார்ந்தது கிடையாது. அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வாழ்வோட அனைத்து நன்மைகளையும் இன்பங்களையும் பெறுவதற்கான தீவிர வேட்கை என்பதுதான் அதோடைய உண்மையான பொருள். அந்த தீவிர வேட்கை தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் உதவிகரமா இருக்கு. எடுத்துக்காட்டா, புத்தர் போதி மரத்துக்கடியில பல வருடங்கள் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஞான தெளிவை பெறாரு. அதுக்கப்புறம் ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அப்படிங்கிற கூற்றை வெளியிடுறாரு. ஒருவேளை புத்தருக்கு அந்த ஞான தெளிவை பெறணும் அப்படிங்கிற தீவிர வேட்கை தனக்குள்ள இல்லை அப்படின்னா அவரால் ஞான தெளிவை பெற்றிருக்கவும் முடியாது. இந்த ஒரு கூற்றை அவரால் சொல்லியிருக்கவும் முடியாது. வரலாற்றிலையும் பல அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் தன்னுடைய சாதனைகளை நிகழ்த்துவதற்கு இந்த காமங்கிற தீவிர வேட்கை பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அசுர குணங்கள் ஆகிய இந்த குணாதிசயங்களை நம்மளும் வாழ்க்கையில் பயன்படுத்தி நம்மளும் வெற்றி பெற காமங்கிற ஒரு தீவிர வேட்கை அவசியமான ஒன்றா இருக்கிறதுங்கிறத இந்த ஆசிரியர் குறிப்பிடுறாரு. 3வதா பொறாமை குணம். நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வச்சுக்கலாம். அந்த அலுவலகத்தில் பதவி உயர்வுக்காக நீங்கள் தீவிரமாக உழைக்கிறீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பதவி உயர்வு வேறொரு நபருக்கு கொடுக்கப்படுது. அந்த சமயத்தில் நீங்கள் அந்த நபரை பார்த்து பொறாமைப்படுறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம்தான். அது யாரும் தவறுன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி ஒரு நபர் தான் புதிதாக கட்டின வீட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ணுறாங்க. நீங்களும் போகிறீங்க. அந்த வீட்டோட கட்டமைப்பு பார்த்து வியப்படைஞ்சு பொறாமைப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்மளும் இது மாதிரி ஒரு வீடை கட்டணும்டா அப்படிங்கிறத யோசிப்பீங்க இல்லையா? அப்போ அந்த வீட்டோட எஸ்டிமேஷன் எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, மீதி பணம் எப்படி விரட்டலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிப்பீங்க. சப்போஸ் நம்மளோட வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா வருமானத்தை உயர்த்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அப்புறம் கொஞ்சம் படிப்படியாக அந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு நீங்களும் அதை விட ஒரு சிறந்த வீட்டை கூட கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதைப்படி பார்த்தோம் அப்படின்னா பொறாமை குணங்கிறது நம்மளை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சப்போஸ் அந்த வீட்டை பார்த்து பொறாமைப்படாமல் நம்மளுக்கு இருக்கிறதே போதுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கடைசி வரலும் உங்களால் ஒரு புதிய வீட்டை கட்ட முடியாது, உங்களோட வருமானத்தை உயர்த்த முடியாது. இந்த மாதிரி உங்களோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் யோசிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லையா? எனவே ஒரு அசுர பாதையை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் பொறாமையை தன்னுடைய வளர்ச்சிக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. நம்மளுடைய பொறாமை குணம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் புத்தகத்தோட ஆசிரியர் குறிப்பிடுறாரு. அதாவது புதிதாக கட்டின நபரோட வீட்டை பார்த்து பொறாமைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த நண்பரை எப்படி நீங்க மதிப்பு மரியாதையும் கொடுத்தீங்களோ அதே மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நட்பு பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு பதிலாக அந்த நபரை வசைப்படுறதோ, கேவலமாக பேசுறதோ, கீழ்த்தரமாக நடத்துறதோ, அல்லது அவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறதோ உயர்பண்புகள் ஆகாது. அது அசுரப்பாதையும் கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஒரு தெளிவு நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த மேலே பொறாமப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு உண்மையாலுமே அவசியம் தானா, அது நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்குதா அப்படிங்கிற விஷயத்துல தெளிவு கட்டாயம் தேவை. அப்படி இல்லை அப்படின்னா உண்மையாலுமே மற்றவங்க சொல்ற மாதிரி பொறாமை நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அடுத்த குணாதிசயம் கர்வம் அல்லது ஆணவம். ஆணவம் அழிவிற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற கூட்டம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மைதானா பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது. நான் ஒரு சிறந்த பேச்சாளனா விளங்கணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு முறையும் என் பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த பேச்சாளன் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அளவான கர்வம் எனக்கு தேவைப்படுது. அந்த கர்வம் தான் எனக்குள்ள ஒரு மன உறுதியையும் நம்பிக்கையையும் கொடுக்குது. அந்த மன உறுதியும் நம்பிக்கையும் தான் எனக்குள்ள ஒரு உந்துதலை ஏற்படுத்தி நான் ஒரு சிறந்த பேச்சாளனா விளங்குறதுக்கான திறமையை எனக்கு கொடுக்குது. சப்போஸ் அந்த குறிப்பிட்ட அளவு கூட கர்வம் எனக்குள்ள இல்லை அப்படின்னா நான் ஒரு சிறந்த பேச்சாளனா ஆகணுங்கிற ஒரு மன உறுதி எனக்குள்ள இல்லை அப்படின்னா, எனக்குள்ள ஒரு அந்த திட நம்பிக்கை இல்லை அப்படின்னா எனக்குள்ள எந்த ஒரு உந்துதலும் ஏற்படாது. அப்போ என்னால் சிறந்த பேச்சாளனா ஆகவும் முடியாது. எனவே ஒவ்வொரு மனுஷனும் தான் வெற்றி பெறணுங்கிற ஒரு விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட அளவான கர்வம் தேவையாக தான் இருக்கு. அதுக்காக அதிகபட்ச கர்வமும் இருக்கக்கூடாது. சப்போஸ் தோனி எடுத்துக்கோங்களேன். தோனி தன்னுடைய முதல் வெற்றிக்கு அப்புறம் நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர் அப்படின்னு அதிகபட்ச கர்வம் இருந்தது அப்படின்னா அவர் அதுக்கப்புறமே பயிற்சி செய்யறதையே விட்டுருப்பாரு.
அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெற்றியிலிருந்து தோல்வியை நோக்கி நகர ஆரம்பிப்பார். இப்படி அதிகப்படியான கர்வம் நம்மளுடைய பயிற்சியவோ அல்லது நம்மளோட வெற்றிக்காக சரிவர நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய முடியாமலோ பண்ணிடும். அப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கணும். அது நம்மளோட கர்வம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அப்படின்னா கர்வம் மட்டும்தான் அவசியமா, பணிவு அவசியமே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவைதான். அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய குணம் தான். ஆனால் அதை இடம் பொருளை பொறுத்து பயன்படுத்தணும். எந்த இடத்துல நம்ம பணிவாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம கர்வமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கணும். அதாவது விவேகம் இல்லாத ஒரு பணிவும் தன்னிலை ஆற்றல் உணராத ஒரு பணிவும் அழிவுக்கு வழிவகுக்கும் அல்லது தீமையை தரும். அதே மாதிரி அதிகப்படியான ஆணவமும் அழிவுக்கு வழிவகுக்கும். அடுத்ததான் பேராசை. பேராசை பெருநஷ்டம், பேராசை பேரழிவிற்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிற கூற்றையெல்லாம் நீதி கதைகள்லையும் பல பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலுமே பொறாம குணம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? தினசரி காலையில் எழுந்திரிப்போம், சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம், ஈவினிங் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிப்போம், அதே விஷயத்தை தொடர்ந்து செய்வோம். இப்படி தொடர்ந்து வட்டத்துக்குள்ளேயே நம்ம சுழன்றுக்கிட்டே இருப்போம். இது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு சலிப்பை ஏற்படுத்திடும். ஸோ நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா பேராசை அவசியமான ஒரு குணமாக தான் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம அடைஞ்சே தீரணும், அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு தனிப்பட்ட விஷயத்தையோ நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னா ஒரு பேராசை அவசியமானது தான். அந்த பேராசை தான் நம்மளை அதை நோக்கி தள்ளிக்கிட்டு போகும். ஒரு உந்துதலை தொடர்ந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சப்போஸ் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம அதை நோக்கி போவோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் காலம் கழிச்சு சலிப்பு தட்டி சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டு வந்துடும். ஆனால் இந்த பேராசை இருக்குது அப்படின்னா அது ஒரு அணையா தீயா நம்மளுக்குள்ளே இருந்து தொடர்ந்து ஒரு உந்துதலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளை அதை நோக்கி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம பல சாதனைகளை புரியணும் அல்லது ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேராசை அவசியமான ஒரு குணமாக தான் இருக்குது. இதை தவிர்க்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போகலாம், அல்லது நம்மளால் ஒரு விஷயத்தை அடைய முடியாமல் கூட போகலாம். மோகம் அல்லது மாயை. மோகம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு இச்சை அல்லது சபலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மோகம் அல்லது மாயங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை, அது வெறும் பொய்யான கதை அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாலுமே அது அப்படி கிடையாது. இந்த இயற்கையை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா பல விஷயங்களை மோகங்கிறது ஒன்று வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு வண்டு பூவை நோக்கி ஈர்க்கப்படுறது காரணம் என்னன்னா அந்த பூ மேலே அந்த வண்டுக்கு இருக்கிற மோகம் தான். அதே மாதிரி காலை நேர பணியில் பூ மலர்றதாகட்டும், மயில் தோகை விரிச்சு ஆடுறதாகட்டும், ஒரு ஆண் பெண்ணை நோக்கி ஈர்க்கப்படுறதோ அல்லது பெண் ஒரு ஆணை நோக்கி ஈர்க்கப்படுறதோ, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இயற்கையில் மோகங்கிறது வெளிப்படுறதை நம்மளால பார்க்க முடியும். ஒரு அசுர பாதையை பின்பற்றி இன்பமாக வாழ நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு மோகங்கிறது ஒரு அவசியமான குணமாக தான் இருக்கு. இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அசுர குணங்களான கோபம், காமம், பேராசை, பொறாமை, ஆணவம், மாயை, இந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக புராண காலங்களிலிருந்தே தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டுட்டு வருது. அது தனி மனிதனுடைய சுயநலத்தின் காரணமாகவோ அல்லது ஆன்மீகத்தை பின்பற்றி வளர்ச்சி அடையணுங்கிற ஒரு நோக்கத்தாகவே சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இது கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. சக மனிதர்களாகிய நம்ம அதை பின்பற்றணும், அதாவது அதை அப்படியே பின்பற்றணும் எந்த அவசியமும் இல்லை. ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கறக்கூடிய பாடலாசிரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மாணவர்கள்கிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியான பானங்களை குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவார். அதான் அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்ற எல்லாருமே அதை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களோட குரல் நிலைமையை குறைச்சிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த எல்லா கூற்றுகளும் ஒரு தனிப்பட்ட விஷயங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நபர்கள் இருக்கலாம். சக மனிதர்களாகிய நம்மளுக்கு அதை அப்படியே பின்பற்றவங்கள அவசியம் எது இல்லை. எனவே கடவுள் கொடுத்த குணாதிசயங்களான இந்த அசுர குணங்களும் நம்மளோட வாழ்க்கையில வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்கு. ஸோ அது முறையாக கையாண்டு நெறிப்படுத்தி
நம்மளோட வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். அதோட இன்னொரு விஷயத்தையும் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சொல்கிறாரு. இந்த குணங்களை தன்னோட வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்தணும். அதற்கு பதிலாக மற்றவர்களை காயப்படுத்துறதுக்கோ இழிவுபடுத்துறதுக்கோ அல்லது பழி வாங்குறதுக்கோ பயன்படுத்துவதற்கு கூடாது. அது உயர் பண்பும் ஆகாது அப்படிங்கிறத தெளிவு எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு குறிப்பிடுறாரு. மீண்டும் ஒரு நல்லதொரு புத்தக ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.